உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலம் முதல் வாரம் செவ்வாய் முதல் வாசகம் திருத்துதர் பணி இயல் 2 இறை வாக்கியங்கள் 36 முதல் 41 முடிய. மெசியாவும் மெசியாக்களும். இயேசு கிறிஸ்துவை பற்றி பெந்தகோஸ்து திருநாளில் யூத மக்களுக்கு பேதுரு ஆற்றிய உரையின் கொடுமுடி அவரை ஆண்டவர் என்றும் மெசியா என்றும் பறைசாற்றியதே ஆகும். இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவுமாக ஆக்கினார். திருத்தூதர் பணி 2:36. யூதர்களை பொறுத்தமட்டில் ஆண்டவர் என்ற பெயர் ஒன்றே எல்லா பெயர்களிலும் மேலானது. ஏனெனில் அது அவர்கள் நம்பிய யாவே கடவுளின் பெயராகும். விடுதலை பயணம் 3:14. அந்த பெயரையே இயேசுவுக்கு உகந்ததாக்கி யூதர்களை அவர்பால் திருப்புகிறார் பேதுரு. இந்த இயேசுதான் மெசியா என்று கேட்ட யூதர்களுக்கு தங்கள் பாரம்பரிய வேத நூலை பழைய ஏற்பாட்டில் மெசியா பற்றி கூறப்பட்ட பல வாக்குகள் நினைவில் வந்திருக்க வேண்டும். அந்த வாக்குகளின் நிறைவே இயேசு கிறிஸ்து. அவரே மெசியா. யூத மக்கள் இயேசு கிறிஸ்துவை தங்கள் மெசியாவாகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நற்செய்தியாளர் மத்தேயு கூட தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியல் என்று குறிப்பிட்டு நற்செய்தியை துவக்குகிறார். மத்தேயு 1:1-17 முடியும். இயேசு கிறிஸ்து நம்மை மெசியாக்களாக அருள் பொழிவு பெற்றவர்களாக மாற்றி புனிதப்படுத்த வேண்டுவோம். மனம் திரும்புங்கள். பேதுருவின் அருளுரையை கேட்ட யூத மக்களின் மனநிலை மாறியது. இயேசுவுக்கு தாங்கள் செய்த துரோகம் அவர்கள் மனத்தை உலுக்கியது, உறுத்தியது. தங்கள் பாவத்திற்கு மன்னிப்பு பெற என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றனர். பேதுருவே பதில் சொல்கிறார், மனம் திரும்புங்கள். பாவ மன்னிப்பு அடைவதற்காக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நீங்கள் ஒவ்வொருவரும் திருமுழுக்கு பெறுங்கள். திருத்தூதர் பணி 2:38. மனம் திரும்புங்கள் என்ற மந்திர வார்த்தை தான் இதற்கு முன்பு இயேசு கிறிஸ்துவும் திருமுழுக்கு யோவானும் அதை யூத மக்களுக்கு கூறினார்கள். மார்க்கு 1:15, மத்தேயு 3:2, லூக்கா 3:3. மனம் திரும்புங்கள் என்ற வார்த்தை ஆழ்ந்த கருத்தை கொண்டது. அதாவது உள்ளார்ந்த மாறுதல், முழுமையான ஒரு புது நோக்கு, புரட்சிகரமான ஒரு புது வாழ்க்கை போன்ற கருத்துக்களை தன்னுள் கொண்டுள்ளது. இது ஒரு சவால் நிறைந்த வார்த்தை. உண்மையாகவே நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள விரும்பினால் நம்மில் ஒரு புரட்சி ஏற்பட வேண்டும். முழுமையான புதுநோக்கு வாழ்க்கையில் மிளிர வேண்டும். பழைய மனநிலை, பழைய பாவ நடைமுறைகள் அனைத்தும் அறவே அகற்றப்பட வேண்டும். இயேசு காட்டிய அன்பு, மன்னிக்கும் மனப்பான்மை, இரக்கம், நீதி போன்ற புதிய மதிப்பீடுகளும் மனம் திரும்புகள் என்ற அந்த வார்த்தையில் இடம்பெறுகின்றன. திருமுழுக்கு பெறுங்கள், மனம் திரும்புங்கள் என்று கூறிவிட்டு உடனே பாவ மன்னிப்பு அடைவதற்காக திருமுழுக்கு பெறுங்கள் என்றும் அறிவுறுத்துகின்றார் பேதுரு. திருமுழுக்கு நாம் கிறிஸ்துவையும் அவரது மதிப்பீடுகளையும் ஏற்றுக்கொள்கிறோம் என்பதற்கு ஒரு வெளி அடையாளமாகவே தண்ணீரில் மூழ்க செய்து மீண்டும் வெளியே கொண்டு வரும் ஒரு சடங்கு திருமுழுக்கு. அச்சடங்கிலே ஓர் ஆழ்ந்த கருத்தும் இருந்தது.
எவ்வாறு இயேசு கிறிஸ்து இறந்து பிறகு மீண்டும் உயிர் பெற்று வெளியே வந்தாரோ அதே போலவே கிறிஸ்துவை ஏற்கும் ஒருவர் தனது பழைய பாவ வாழ்க்கைக்கு முழுக்கு போட்டுவிட்டு இயேசு கிறிஸ்து காட்டிய புதிய மதிப்பீடுகள் நிறைந்த வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள விரும்புவதையே இது சுட்டும். எபேசியர் 4 இறை வாக்கியங்கள் 17 முதல் 24 முடிய. இயேசுவின் உயிர்ப்பும் நமது திருமுழுக்கும் ஒன்றோடு ஒன்று இணைந்த நிகழ்ச்சிகளே. இயேசுவின் உயிர்ப்புத்தான் திருமுழுக்கு என்னும் அருட்சாதனத்துக்கு உட்பொருளையும் அருள் சக்தியையும் தருகின்றது. பெரும்பாலும் நாம் குழந்தைகளாகவே திருமுழுக்கு பெற்றிருக்கின்றோம். ஆனால் அதன் உட்பொருளையும் அது நம் அன்றாட வாழ்க்கையில் விளைவிக்க வேண்டிய புது பொலிவையும் நினைத்து பார்க்கின்றோமா? நற்செய்தி யோவான் 20 இறை வாக்கியங்கள் 11 முதல் 88 முடிய. வழியில் என்ன கண்டாய் நீ? மரியே, எனக்கு உரைப்பாயே. உயிரோடுள்ள கிறிஸ்து பிரான் கல்லறதனை கண்டேனே. உயிர்த்து எழுந்த ஆண்டவரை ஒப்பரும் மாட்சியும் கண்டேனே. பாஸ்கா தொடர்கீதம். மகதலா மரியா கண்டதையும் கேட்டதையும் நாமும் அனுபவிக்க வழிவகுக்கிறது இன்றைய வாசகம். ஆண்டவரின் சடலத்தையாவது காண்பதற்காய் ஓடோடி வந்த மகதலா மரியா உயிரற்ற கல்லறை கண்டு கதிகலங்கி நின்றார். வானதூதரின் வினாவுக்கு நான் ஆண்டவரை என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், எங்கு வைத்தனரோ தெரியவில்லை என்று முறையிட்டார். ஆனால் அவர் தேடிய ஆண்டவர் அங்குத்தான் தோட்டக்காரர் உருவில் நின்றார் என்பதை அவர் அறியவில்லை. எனவே அவரை அணுகி, ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கு வைத்தீர் சொல்லும், நான் அவரை எடுத்துச் செல்வேன் என்றார். தனக்கு முன் தெரியாதவர்களிடம் இயேசுவின் பெயரை கூட குறிப்பிடாது என் ஆண்டவர் அவர் என்ற தொடர்களையே மகதலா மரியா பயன்படுத்துகிறார். அவரது அன்பரை தெரியாதவர்கள் இவ்வுலகில் இருக்க முடியுமா என்பது அவரது கணிப்பு. நாடகம் தொடர்கிறது. மரியே என்ற ஒரே சொல்தான் இயேசு கூறியது. பெயர் ஒரு ஆளின் முழுமையை குறிக்கிறது. பெயர் சொல்லி அழைப்பது ஒருவர் மற்றவர் மேல் கொண்டுள்ள பாசத்தையும் உரிமையையும் குறிக்கிறது. அவரை பெயர் சொல்லி அழைத்து விட்டால் அதைவிட பெருமை உண்டோ? ரபூனி, அதாவது போதகரே என்ற சொல்லினால் மரியா தன் அன்பை கொட்டினார். இனி அவரை தன்னிடமிருந்து யாரும் பிரிக்க அனுமதியேன் என்ற பாணியில் அவரது பாதத்தை பற்றி கொண்டு ஆனந்த கண்ணீர் சிந்தினார். எழுந்திடுவேன், நகரத்தில் சுற்றி வருவேன், தெருக்களிலும் நாற்சந்தியிலும் சுத்தி என் உயிருக்கு உயிரான அன்பரை தேடினேன், தேடியும் அவரை கண்டேன் அல்ல. ஆனால் என்னை கண்டனர் சமக்காவலர், நகரை சுற்றி வந்தவர்கள் அவர்கள். என் உயிருக்கு உயிரான அன்பரை நீங்கள் கண்டீர்களோ என்றேன். அவர்களை விட்டு சற்று அப்பால் சென்றதையுமே கண்டேன் என் உயிருக்கு உயிரான அன்பதமை. அவரை சிக்கன பிடித்தேன், விடவே இல்லை. இனிமை மிகு பாடல் 3:2-4. மரியா தேடி கண்டடைய முயன்றது ஆண்டவரின் உயிரற்ற உடலேயாகும். ஆனால் அவர் எதிர்பார்ப்பின் எல்லையை கடந்து வாழும் கிறிஸ்துவே அவர் முன் நின்றார். இயேசுவை தேடி கண்டடைவதில் என் ஆர்வம் என்ன? வேற்றுவில் வெற்றி மைந்தன்,
மகதல மரியா இயேசுவை தேடினார். அவரோ அவர் அருகிலேயே, அவர் எதிரிலேயே நின்றார். கடவுளின் பெயரே எம்மானுவேல், இறைவன் எம்முடன். இன்றும் வேற்றுருவில் இறைவன் எம்மிடையே தோன்றுகிறார், வாழ்கிறார். பட்டினியால் வாடும் ஏழை, சிறையில் துன்புறும் கைதி, நடுத்தெருவில் வாழும் அகதி, அன்றாட காட்சியான தோட்டக்காரன், கூலியால், கொத்தடிமை ஆகிய அனைவரிலும் இயேசு தோன்றிக் கொண்டு தான் இருக்கிறார். நாம் அவர்களில் ஆழம் கொள்ள வேண்டும். மத்தேயு 25:34 முதல் 46 முடியும். உயிர்ப்புக்கு முன் ஒரு குறிப்பிட்ட நாடு, இனம், கலாச்சாரம் என்ற எல்லைக்குள் வாழ்ந்த இயேசு உயிர்த்த பிறகு அனைத்து தடைகளையும் கடந்து உலகின் பொது சொத்தாகிவிட்டார். அவர் நம் ஒவ்வொருவரின் ரபோனி, போதகர், தோழர், சகோதரர் என்பதற்கு சான்று. உலகம் எங்கும் சென்று அவரது உயிர்ப்பின் நிகழ்ச்சி செய்தியை பறைசாற்றுவதே ஆகும். பறைசாற்றுவோம். நற்செய்தியை பறைசாற்றாவிடில் ஐயோ எனக்கு கேடு என்பதை மனத்தில் இருத்தி வாழுவோம், பறைசாற்றுவோம். ஆண்டவர் இயேசு நமக்கு வரமழை நிறைவாக பொழிவாராக. ஆமேன்.